அடலசன்ட் ஏஜ் குரூப்பில், அதாவது இப்போ தான் வயசுக்கு வராங்க அப்படிங்கிற இந்த 11 வயதுகளில் இருக்கக்கூடிய ஸ்கூல் கேர்ள்ஸ் அண்ட் காலேஜ் கேர்ள்ஸ்க்காக நாங்கள் கொண்டு வந்தது தான் வந்து மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் டீச்சிங் மெத்தட்ஸ். இப்போ சில ஆண்டுகளாக சஸ்டைனபிள் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. சஸ்டைனபிள் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்னா என்ன? இந்த சானிட்டரி பேட்ஸை யூஸ் பண்ணி தூக்கி டிஸ்போசபிள் சானிட்டரி நாப்கின்ஸாக யூஸ் பண்ணி தூக்கி போடாமல் அதனுடைய அந்த பெரிய பேர்டன் ஆஃப் சானிட்டரி நாப்கின்ஸை ஏற்படுத்தாமல் ஹவு டு ஹெல்ப் த லேடி. அதே நேரத்தில் மாதம் வந்துட்டு எத்தனை பேரால் சானிட்டரி நாப்கின்ஸ் வாங்க முடியும்? தரமான சானிட்டரி நாப்கின்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அந்த பணம் செலவு பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது எல்லா லேடிஸ்க்கும் உலகத்தில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதும் கிடையாது. ஒரு சிம்பிள் சொல்யூஷனாக வந்தது தான் வந்து மென்ஸ்ட்ருவல் கப்ஸ். அந்த மென்ஸ்ட்ருவல் கப் இவ்வளோ அளவில் இருக்கும், அவ்வளோதான். இது வந்து அந்த வெஜைனா, அந்த யோனி குழாயில் ஒரு என்ன சொல்கிறதுனா, இட்ஸ் நாட் அ டீக்ரேடபிள் இஷ்யூ. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கப் மாதிரி இருக்கும். அந்த பிளாஸ்டிக் கப்பை அந்த யோனி குழாயில் அவங்க வந்து அவங்களே பொருத்திக்கலாம். அவங்க சும்மா அதை வந்து அப்படி நசுக்கி அதை அப்படி உள்ளே விட்டாங்கன்னா அது அப்படியே விரிஞ்சு கப் மாதிரி அந்த கர்ப்பப்பை வாயில் போய் உட்காந்துக்கும். அது வந்து அந்த மென்ஸ்ட்ருவல் பிளட்டை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ அதை அவங்களே வந்து எடுத்துடலாம். டாய்லெட்டில் போய் எடுத்துகிட்டு அந்த பிளட்டை கொட்டிட்டு அதை நல்லா கழுவிட்டு திருப்பி மறுபடியும் அவங்க வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதை சுத்தமாக கையை கழுவிட்டு அந்த கப்பை கழுவிட்டு பண்ணணுங்கிறத தவிர வேறு எதுவும் இல்லை. இதுக்கு வந்து கல்யாணம் ஆகி இருக்கணும்னோ இல்லை இதுக்கு வந்து ஒரு செக்ஷுவல் உறவில் ஒரு உடல் உறவில் இருக்கிறவங்க தான் இதை யூஸ் பண்ண முடியும்னோ கிடையாது. ஸ்கூல் கேர்ள்ஸ் அண்ட் காலேஜ் கேர்ள்ஸும் இதை சேஃபாக வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி அந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அறிந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக முடியும். இன்னொன்று, சானிட்டரி நாப்கின்ஸ் அப்படின்னா பயோடிகிரேடபிள் சானிட்டரி நாப்கின்ஸ். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணி போடக்கூடிய அந்த சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து பயோடிகிரேடபிள். நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணும்போது அது மண்ணோட மண்ணாக புதஞ்சு அது கம்ப்ளீட்டாக இல்லாமல் ஆகிடும். அதில் பிளாஸ்டிக் கழிவுகள் எதுவுமே வந்து இருக்கிறது இல்லை. ஸோ தட் இஸ் அனதர் ஆல்டர்னேட்டிவ். இன்னொன்று வந்து டேம்போன்ஸ். அதாவது அது வந்து ஒரு சின்ன ஒரு டியூப்லர் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வெளியில் பேட் வைக்காமல் அந்த வெஜைனா ஆர் யோனி குழாய்க்குள்ளே அதை வச்சுட்டிங்கன்னா அந்த மென்ஸ்ட்ருவல் பிளட்டை அதை வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து அப்சார்ப் ஆகிடும். அப்புறம் அந்த டேம்போனை எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். அண்ட் இன்னொன்று வந்துட்டு சானிட்டரி பேண்டீஸ். அதாவது இது வந்து எப்படின்னா அந்த பேண்டீஸே நீங்கள் வந்து பேண்டீஸ்லேயே வந்து அந்த பேட் இருக்கும். இது வந்து டிஸ்போசபிளாகவும் கிடைக்குது. இதை வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் அது வந்து கிடைக்குது.